இந்த குட்டி இளவரசிக்கு மந்திர சக்தி கொண்ட முடி இருக்கு. அத ஒரு சூனியக்காரி தொடுறா. உடனே இவ இளமையா மாறுதா. இது அற்புதமா இருக்கு, கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த முடிய கட் பண்றா. பார்த்தா அடுத்த செகண்ட் அந்த முடியில இருந்த பவர் போகி திரும்ப வயசானவளா ஆயிட்டா. இதனால இவ ரொம்ப கோவமாகி அந்த இளவரசிய கடத்திட்டு போயிடுதா. அதுக்கப்புறமா ஒவ்வொரு வருஷமும் இந்த இளவரசி திரும்ப வரணுங்கிறதுக்காக இவங்க பிறந்த நாள்ல ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விளக்குகளை எரிய வச்சு வானத்துல பறக்க விடுவாங்க. அத இந்த இளவரசி பார்த்து சந்தோஷப்படுவா. இப்ப அந்த சூனியக்காரி அந்த இளவரசிய ஒரு பாலடைந்த டவர்ல தன்னுடைய சொந்த பொண்ணாட்டும் அவள் நல்லா கவனிச்சு கொள்றா. ஏன்னா அப்பதான் இவளால எப்போதும் இளமையாக இருக்க முடியும். அதுக்காக பொய்யான பாசத்தை காட்டி வளர்க்கறா. அவளுக்கு எதுவுமே தெரியல. இப்படியே சில வருஷங்கள் போகுது. இப்ப இளவரசியும் நல்லா வளர்ந்து பெரிய பொண்ணா ஆயிட்டா. தன்னுடைய சூனியக்காரி அம்மா கிட்ட இங்கேயே இருக்கிறது எனக்கு பிடிக்கல, இந்த இடத்த விட்டு வெளியே போக எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்றா. ஆனா அதுக்கு அவங்க வெளியுலகம் பயங்கர ஆபத்துகள் நிறைந்தது, உனக்கு என்ன வேணாலும் ஆகலாம், நீ போக கூடாதுன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு நாள் அரசாங்க காவலாளிங்க கிட்ட இருந்து ஒரு திருடன் தப்பிச்சு இந்த டவர்ல ஏறி தெரியாதனமா இளவரசியோட அறைக்குள்ள போயிருதான் அவன இளவரசி.